குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது 10 தாய்க்கு சமமான யோகாதிபதி எந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய யோகத்தை செய்வார். அப்ப சில பேருக்கு யோகாதிபதி நல்ல நிலைமையில இருந்தும் வேலை செய்யாம இருக்கிறான், கரணாதிபதி வேலை செய்யாம இருக்கிறான். முதல்ல நமக்கு யாரு காப்பாத்துவாங்கன்றத நம்ம முடக்கு தீசுனியாதிபதி அவயோகிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கு முக்கியமாக ஒரு ஜனன ஜாதகம் எந்த பாவகம் பாதிக்கப்பட போகிறது என்பதை நாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். அது எந்த காலகட்டத்துல பாதிக்க போகுதுன்றதையும் தெரிஞ்சுக்கிறணும். அப்ப அந்த பாதிக்கப்படுவதற்கு முன்னாலே நம்ம என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவுடைய கணக்கு என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியையும் கர்ணாதிபதியையும் பார்க்கிறோம். அப்போ ஒரு திசாநாதன் எந்த காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு திசை, கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம், சூரியன் 7, 6, சந்திரன் 10, இப்படி வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு யோகாதிபதி 10 வருஷ காலகட்டங்களையுமே சந்திர திசை நடக்குது. ஒருத்தருக்கு 10 வருஷ காலகட்டத்திலையுமே அந்த சந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் செய்வானா? எந்த காலகட்டத்தில் செய்வான்? அந்த சந்திரனே அந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதியா இருக்கிறான், வேலை செய்யாம இருக்கிறானா? ஏன் வேலை செய்யாம இருக்கிறான்? என்ன காரணத்துக்காக வேண்டி வேலை செய்யாம இருக்கிறான்? அவன் எங்க போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறான், அரமானத்துல போய் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை பார்த்து, கரணாதிபதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திதி என்பது நம்மர்களுக்கு நம்முடைய முன்னோர்களால் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. முடக்கு என்பது விதியின் மூலியமாக நமக்கு செய்யக்கூடிய பாவகம். இவங்கெல்லாம் நிரந்தரமாக ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு காலம் வரும் சாகும் வரை நமக்கு அதுல மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை சிக்க வச்சிருவாங்க. மீள முடியாத சிக்க வைக்கக்கூடிய விஷயம் எது வரும்? உறவு முறைகளுக்கு வரும். 2வது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும். 3வது எதுல வரும்? நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும். இந்த 3 விஷயத்துல திதியும் முடக்கும் தெளிவா செய்வான். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, அன்னைக்கு நம்ம பார்த்த பொழுது சனி பகவானுக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலம் ஏன் நம்ம எடுத்தோம், ஏன் முன்னோக்கி எடுக்கக்கூடாதா, லக்னத்துக்கு முன்னோக்கி எடுக்கக்கூடாதான்ற கேள்வியை காட்டிலும், சனி பகவானுக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலத்திற்கு என்ன இடமோ அது லக்னத்திற்கு எத்தனாம் இடமோ அந்த பாவகத்தின் வாயிலாகத்தான் நம்முடைய ஊழ்வினை கர்மா நடக்கும் என்பதில் எந்த விதமான எல்லளவும் மாற்றம் இல்லை. இப்ப ஒண்ணு இல்ல, சூரியன் ராஜகுடி கிரகம், சந்திரன் ராஜகுடி கிரகம். ராஜகுடி கிரகம் என்பது வேறு, ஒளி கிரகங்கள் என்பது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் சனி பகவானும் புதன் பகவானும், புதன் ஒளி கிரகம் அல்ல, அது காற்று கிரகத்தோடு சேர்ந்த கிரகம். அப்போ ஒளி கிரகம் என்பது ஒளியை மட்டும்தான் குடிக்கும், ராஜ ஒளி என்பது தனிப்பட்ட முறையில கொடுக்கும். அப்ப அந்த ராஜ ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அந்த ஜன ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்கிறான், அவனுக்கு யோக பாவகங்கள் ஏன் யோகாதிபதியினுடைய பாவகங்கள் கெட்டு போச்சு, அவன் ஏன் அவயோக பாவகங்கள்ல பிறக்கும் போது பிறக்கிறான். அப்ப அவயோகி என்று சொல்லக்கூடிய, அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கணக்குல இந்த மத்திம நாம யோகம் உத்தம நாம யோகம் ஏன் ஏற்படுகிறது, அதற்கு உண்டான சில விதமான ரொம்ப விரிவா போகாட்டாலும் ஒரு மெயினூட்டான சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு, யோகாதிபதி ஒரு திசையில எந்த காலகட்டத்தில் செய்வான் என்ற கணக்குப்படி பார்க்கும் பொழுது, இப்ப சூரியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதயமாகும் போது நம்முடைய மேல்பரப்பில் வரும்பொழுது காலையில சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? 360 டிகிரியில 180 டிகிரி சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பகல் பொழுதும் 180 டிகிரி இரவு பொழுதும் வருது. இதானே நம்முடைய சூரிய சித்தாந்தம், பூமியினுடைய ஜோடியாக்குடைய நிலைப்பாடு. இரவு பகல் தான் வருது. ஆனா நம்ம இந்த நம்முடைய பிரபஞ்சத்துல ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உயிர் அணுகளுக்கு எப்படி வெளிச்ச பகுதி சூரியனால் வெளிச்ச பகுதி பகல் பொழுதோ, எப்படி சந்திரனால் இரவு பகுதி வெளிச்ச பகுதியோ, இப்படி இருக்கிற மாதிரி ஒரு திசாநாதன் நடக்கக்கூடிய திசை காலகட்டத்துல அவனுக்கு வெளிச்ச பகுதி இருட்டு பகுதி என்ற ஒரு விஷயத்தை நாம் பரிபூர்ணமாக ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்தோடு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்கும் போது மைய புள்ளியை வைத்து அதனுடைய பகுதி என்ன கேட்டா பறந்து விரியுது. அது மாதிரி ஒளிக்கதிர்களும் பறந்து விரியுது. அப்ப எந்த கிரகங்களுடைய ஒளிப்பறகள் பறந்து விரிந்தாலும் இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் சனி பகவானுடைய கிரகமும் 3 விதமான ஒளிக்கதிர்களை ஏன் ஒளி பரப்புது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதனுடைய கணக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு மிக அருகில் நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால், அதாவது ஒரு பொருள் அப்படி தூரமா வைக்கும் போது அந்த பொருள் தெரியும், பக்கத்துல நெருங்கி வர என்ன ஆகுன்னு தெரியுமா?
உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 3 பகுதியினுடைய கணக்கும் நமக்கு தெரியும். அப்ப செவ்வாய் என்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் பூமிக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ஒரு திசாநாதன் ஒரு சந்திர திசை ஒரு பூச நட்சத்திரத்துல இருக்குது. 10 வருஷம் அவனுக்கு திசை நடக்குது. அவன் வஜ்ரநாம யோகமோ அல்லது கண்டநாம யோகமோ வஜ்ரநாம யோகமோ அதிகண்ட நாம யோகமோ சுப்பிரநாம யோகத்துல பிறந்திருக்கிறார். அவர் கடகராசி மண்டலத்திலே பிறந்திருக்கிறார். கடகராசி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த சந்திரன் பலம் பெற்றிருக்கிறான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேங்க. அப்ப அந்த 10 வருஷத்துல அந்த நாம யோகத்துக்கு உண்டான கணக்கு நம்ம செஞ்சு அது பயணிச்சுதான் ஆகுன்னு கேட்டீங்கன்னா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும். ஆனால் 10 வருஷ காலகட்டங்கள் தொடர்ந்து நடக்காது. அப்ப எந்த காலகட்டத்தில் ஒரு கணக்கு நடக்குமோ ஒரு கணக்கு இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஜனவசியம் தனவசியம் ஒரே வார்த்தையை பல பேர் சொல்லும் போது அந்த வார்த்தைகளை யார் சொல்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல எப்படி ஈர்ப்பு சக்தி இருக்குது. முதல்ல ஈர்ப்பு சக்தி தான் எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமி பிரபஞ்சம் அனைத்துமே ஈர்ப்பு சக்தியினுடைய கணக்குல தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு ஜாதகம் எந்த பாவகத்திற்கு உண்டான கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி வரப்போறாரு, அந்த பாதிக்கப்படக்கூடிய பாவகம் யார் மூலியமாக பாதிக்கப்படும் என்பதுல முதல்ல துல்லியமா தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது அப்பதான் நமக்கு அந்தந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4ஆம் பாவகம் சுகஸ்தானம், 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 6ஆம் பாவகம்னா ருணரோக ஸ்தானம். அப்ப இப்ப நம்ம படித்த இந்த 12 பாவகங்களுக்கு உண்டான சூரிய சித்தாந்தத்தில் படிச்ச 12 பாவகங்களும் அதற்கு தலைமை பொறுப்பேற்று நடக்கிறது யாரு, அதை வந்து தெளிவுபடுத்துறது யாரு, அதாவது தலைமை என்பது ஒருத்தர் இருப்பாங்க, அந்த தலைமைக்கு விடுக்கக்கூடிய கட்டளையை வழிநடத்தி செல்லக்கூடியவங்க யாருன்றதுதான் இப்ப நம்ம 12 பாவகங்கள்ல தெளிவா படிச்சோம். ஒரு ஜாதகத்தில் வான்மிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு கணக்கு. இப்போ ஒருத்தர் வந்து தேய்பிரையில் பிறந்திருக்கிறார். சரி, தேய்பிரையில பறக்கும் பொழுது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கண்ணாடி குடுவையில தண்ணி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு தேவையில்லாத அழுத்தமான காற்று வரும். அதாவது திதி என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரினுடைய அடிப்படை ஆதாரம். அப்ப எந்தெந்த இடத்துக்கு ட்ரை ஆகுதோ அந்த இடத்துல வந்து அவனுடைய மனநிலை பாதிக்கப்படும், சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் மாற்றம் வரும். இது சரியா தவறான முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுகிறது. மனிதன் வாழ்க்கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ஆண் பெண் இனத்தை எதற்கு படைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அமைப்புலதான் படைச்சான். அப்ப இந்த 2 ஆண் பெண் அமைப்புக்குள்ளதான் இந்த 12 பாவகத்துக்குடைய அமைப்பு இருக்குது. அது புழுவா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, பட்சியா இருந்தாலும் சரி, கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இறைவன் ஆண் பெண் அமைப்பினுடைய கணக்குலதான் இருக்குது. இப்ப ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உயிர் அணு அது, அதாவது சமன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு உண்டான அதிபதி யாரு? பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் சூரியன் தான் அவன் தகப்பன் கொடுத்த கருவை, அவனுடைய வம்சாவளியை தனக்கு உள்ளே பயணிக்கக்கூடிய கணக்குல கொடுக்கக்கூடிய கணக்கு சூரியன் தான் கணக்கு. அப்ப பெரும்பாலும் ஜனன ஜாதகத்துல தகப்பனுடைய ஜாதகத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் சூரியன் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் அந்த வம்சாவளியை கடத்தி செல்வான், யோக பாவங்களை கடத்தி செல்லும். நீங்க கரு உருவாகி கரு களைஞ்சிட்டு பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கோ சூரியன் பிறந்த தகப்பன் தன்னுடைய பிறந்த ஜனன ஜாதகத்திலிருந்து கேந்திரம் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 5, 7, 9, 10, 11 இந்த காலகட்டத்தில் தகப்பன் பிறந்த மாசத்திலிருந்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய பிறக்கக்கூடிய மாசம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ ஒரு யோகாதிபதி ஒரு கர்ணாதிபதி அவன் செய்ய வேண்டிய வேலையில் இருந்து சிக்கிக்கிட்டான். எப்படி சிக்கிக்கிட்டான், எதன் மூலியமாக சிக்கிக்கிட்டான், அவனை எப்படி முதல்ல ரிலீஸ் பண்ணணும், ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்ப யோக வேலை செய்ய ஒரு திசாநாதன் எப்பொழுது எந்த காலகட்டத்தில் அவனுடைய யோகத்தையும் பாதகத்தையும் செய்வான் என்றதுல வந்து கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருட்டு பகுதி வெளிச்சப்பகுதி என்ற ஒரு கணக்கு இருக்குதோ ஒரு திசாநாதனுக்கு வெளிச்சப்பகுதி என்று சொல்லக்கூடிய யோக பாவகத்தினுடைய கணக்கும் பாதிப்பு என்பது கேட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அவனுக்கு கிரகங்கள் யோகங்களை செய்யும். மற்ற காலங்கள் என்னை தேடித்தினாலும் ஓடாது. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கம் என்ற மாதிரி அந்த திசாநாதன் செய்து விடுவான்.
உங்களுக்கு ஒரு திசாநாதன் எந்த காலகட்டத்தில் எந்த பயணத்தில் தன்னுடைய பயணத்தை பயணிப்பான், எந்த பாவகத்தின் வாயிலாக யோகத்தை கொடுப்பான் என்ற ஒரு ரகசியத்தையும் இன்னைக்கு சொல்லிடலாம். யாராவது ஒரு ஜாதகம் இருந்தா கொடுக்குறேன். விஷ்கம நாம யோகம், அதாவது நாம யோகங்கள்ல கடைநிலை நாம யோகம், மூழ்வினை கருமாவை செய்யும் நாம யோகம். ஓகே, சொல்லியிருக்கிறோமா? என்ன காரணத்துக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஷ்கராம யோகத்துக்கு யோக புள்ளி எது, யோக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எந்த ராசியில இருக்குது? கடகராசி. விஷ்கம்பத்துக்கு யோகி சனி பகவான், அவயோகி சந்திரன். இப்ப இந்த கடகத்துல ஆட்சி பலம் பெற்றவங்க யாரு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரு? சந்திர பகவான். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துக்குள்ளதான் பூசம் இருக்கு. சந்திரன் வீட்டுக்கு சொந்தக்காரன், உள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் வீட்டுல குடியிருக்காங்க. அப்ப குடியிருக்கிறவனுக்கு பவரா, சொந்தக்காரனுக்கு பவரா? அதனாலதான் இந்த யோக புள்ளி பூச நட்சத்திரம் சந்திரனுடைய வீட்டுல ஆரம்பிக்கின்ற காரணத்தினால இது கடைநிலை கடைநிலை நாம யோகமாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் வேலை செய்கிறது. சரி, சோபன நாம யோகம் உத்தம நாம யோகமா? சூரியனுடைய உத்தம நாம யோகமா சோபனம்? சரி, யோக புள்ளி எது? உத்தர நட்சத்திரம் சிம்மராசி இடத்துடைய தலைப்பகுதியாக வருதா? உத்தர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியன் நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய தலைப்பகுதி கடைசி பாகம் இருக்கிறனால அவனுடைய வீட்டில் அவனுடைய நட்சத்திரமே இருந்து யோகாதிபதியாக இருக்கிறனால அந்த உத்தர நட்சத்திரம் சோபன நாம யோகம் உத்தம நட்சத்திரம். உத்தரத்தில் பிறந்தவன் சிம்ம உத்தரத்தில் பிறந்தவன் சத்திரத்தை ஆழ்வான். சத்திரம் என்பது அவனுடைய பூர்வீகம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான யோகங்களை அனுபவிக்கிற கேபி பிறப்பவன் சோபனா. அடுத்து வைத்தியத்துக்கு பார்க்க, வைத்தியத்துக்கு யோகாதிபதி யாரு? குரு பகவான். நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அவயோகி யாரு? சூரியன். உத்திராடத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். உத்திராடம் தனுசு ராசி மண்டலத்தில் இருக்குது. குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த குரு பகவான் அவயோக நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவக அதிபதி என்று சொல்லக்கூடிய அவன் பாவி என்ற வீட்டுல முதல் பகவான் வீட்டுல குருவனுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் அவன் அவயோக யோகமாக கடைநிலை நாம யோகமாக இருக்கிறது. இதே மாதிரி நம்ம விஷ்கம்ப நாம யோகம், கண்ட நாம யோகம், அதிகண்ட நாம யோகம், யாகத நாம யோகம், எதிபத நாம யோகம் ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப அந்த ராசி மண்டலத்துக்கும் அந்த கிரகங்களுக்கும் அந்த உதயத்துக்குமான கணக்கு. அப்ப நாம யோகங்கள் என்பது நம்முடைய புண்ணிய கர்மாவை, யோக நாம யோகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவை உள்வாங்கிக் கொள்கிறது. அவயோகி என்பது அவயோக சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கின்ற காரணத்தினால் அந்த உதயத்தினுடைய அமைப்பிலிருந்து அந்த கரு உருவாகின்ற காரணத்தினால் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு இது கடைநிலை நாம யோகமாக நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களுடைய அணிபீச்சுக்களை வைத்து ஒரு மனிதனுடைய பிறக்கக்கூடிய யோகத்தையும் அவயோகத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் நாம யோகத்தினுடைய யோகம் அவயோக தன்மையும் கணக்கு. உள்வாங்கிக்கிறீங்களா? இப்ப விஷ்கம்ப நாம யோகத்திற்கு யோகி, அதுல ஜாதகத்திற்கு யோகி வேலை செஞ்சிருக்காரா? எத்தனை வருஷம் படுத்திருக்கிறார்? 83ல பிறந்திருக்காரு. இவருக்கு இந்த யோகி வேலை செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் பொழுது என்ன திசையில பிறந்திருக்காரு? உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகத்திலேயே இவர் பிறந்திருக்கிறார். ஆனால் யோகம் வேலை செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. இப்ப அதுல பேர் வச்சிருக்கா பாருங்க, கண்டம் அதிகண்டம். கண்டமே பாதிப்பு, அதிகண்டம் பாதிப்புன்னு சொல்லும். அதிகண்டம் சொல்லும் போதே ஒரு சாஸ்திரத்தில் ஒரு அரசவையில் ஒரு புலவனாக, ஒரு சாஸ்திரம் தெரிந்த வல்லுநராக, ஒரு ராஜகுருவாக யார் வரணும் அப்படின்னு சொன்னா யமகண்டனையும் அதிகண்டனையும் பரிபூர்ணமாக ஜோதிட சாஸ்திரத்தில் வானவியல் சமயத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு, ஒரு லக்ன பாவகத்திற்கு மேசராசி மண்டலத்தில் அந்த பயணம், சூரியனுடைய பயணம் எத்தனை நாளிலே, எத்தனை பாகை, எத்தனை கலை, எத்தனை விளைவுகளை பயணிக்கணும், மேஷத்துல எவ்வளவு பயணிக்கணும், ரிஷபத்துல எப்படி பயணிக்கணும். அப்ப இந்த பயணங்களுடைய கணக்கு என்ன? அப்ப பூமியினுடைய அளவு சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து அதனுடைய அளவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அளவுடைய கிரக கதிர்வீச்சுகளை கண்டுபிடித்துத்தான் இந்த திதிகளையும் நாமயோகங்களையும் கரணங்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறாங்க. அப்ப இந்த கிரகங்களுக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இருக்கிற மாதிரி சந்திர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதே. ஏன் சந்திரனுடைய சுக்கிரனுடைய வீட்டுல சந்திரன் உச்சமாகறான்? அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 9ஆம் பாவகத்துல ஏன் சுக்கிரமாகறான்றது கணக்குல என்ன கேட்டீங்கன்னா, இது ஜோதிட சாஸ்திரத்தில் வான சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய கணக்கை. இப்ப அவருடைய ஜாதகத்துல யோகாதிபதி வேலை செய்யலாம். ஆனா யோகாதிபதி கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். அதுதான் தர்மம், அதுதான் கணக்கு. ஆனா இந்த ஜாதகத்துல யோகாதிபதி வேலை செய்யலையே,
ஏன் வேலை செய்யல கொஞ்சம் பாருங்க. என்ன காரணத்துக்காண்டி வேலை செய்யல கொஞ்சம் பாருங்க. இவர் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கிறாரு. சூரிய பகவான் இந்த ஜாதகத்திற்கு முடக்காதிபதி. சரியா? ஆமாங்க. அப்ப இவருக்கு எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு? துலாம் ராசி மண்டலத்தில் லக்னம், சாரி, விருச்சிக ராசி மண்டலத்தில் லக்னம் அமைந்து அவருக்கு 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவருக்கு எந்த பாவகத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு? 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப 6ஆம் பாவகம் வந்து முடக்காதிபதி போய் அமர்ந்திருந்தால் எந்த பாவகத்தை கை வைப்பான்? இவருடைய கர்மா எங்க பாதிக்க வைக்கிறது கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பாதிக்க வைக்குது. அப்ப 12ஆம் இடத்துல யோகாதிபதி இருக்கிறா. அதனால அயன செயல போகும் இருக்கும் என்பதை நான் தவறாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இப்ப இந்த யோகாதிபதி தன்னுடைய வேலையை செய்யறானா? வேலையை செய்யவில்லை. ஏன் வேலையை செய்யல? அவனே தீசூனிய வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அவன் தீசூனிய வீட்டுல அமர்ந்திருக்கிறான். அவன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் யார் சாரம் வாங்கி இருக்கிறான்? சித்தரை சாரம், செவ்வாயினுடைய சாரம். அப்ப செவ்வாயினுடைய சாரம் வாங்கும் போது அது இந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது சனியினுடைய கணக்கை வைத்துதான் நான் பார்க்கணும். சனி பகவான் துலாம் நடிக்கும் பொழுது பின்னோக்கி 8வது ராசி மண்டலம் எது? மீனம். அப்ப அந்த குரு பகவான் யாருடைய நட்சத்திரம்? 8ஆம் பாவக அதிபதியான குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகனுடைய யோகாதிபதி இப்ப நட்சத்திரத்துலதான் நிக்கணும். விருச்சிக ராசி மண்டலத்தில் குரு நின்றால் 99.9% மனுஷ நட்சத்திரத்திலையும் 1% தான் கேட்டை நட்சத்திரத்திலும் இருப்பான். அது மாதிரி குரு பகவான் ரிஷபராசி மண்டலத்தில் இருந்தால் 99.9% ரோஹிணியில் இருப்பான். அது மாதிரி என்னங்கிறீங்கன்னா உங்களுக்கு 1% தான் ரோஹிணி வெட்டி கலப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன் ரோஹிணி 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 சொல்லிக்கிட்டே இருப்பனா. அப்ப நமக்கு ஏன் அந்த ரிஷபராசி மண்டலமும் விருச்சிக ராசி மண்டலமும் நமக்கு முக்கியமாக இந்த குரு பகவானையும் சூரிய பகவானை மையப்படுத்தணும் என்று சொன்ன கேட்டீங்கன்னா அந்த ஊழ்வினை கர்மாவுடைய கணக்கு இருக்கே. இப்ப இந்த ஜாதகத்திற்கு என்னது சூரியனுக்கு சனி சிறப்பவருக்கு எதற்கு முன்னாடி பிறந்த சனி திசை வேலை செய்யல. பிறந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, பயணிச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த நடைமுறை வாழ்க்கையில ஒரு தனித்தன்மையோட இவர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும் பொழுது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவர் வந்து தேய்பிரையில பிறந்திருக்கின்ற காரணத்தினால் பிரதானமான சூன்யாதிபதி யாரு? சனி பகவான். அவன் 4ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு பிரதானமான சூன்யாதிபதியுடைய இடம் மகர ராசி மண்டலம். அது சனி பகவானுடைய இடம். அவரே சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த ஜாதகத்திற்கு யோகியாகி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய இடத்தில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகத்திற்கு யோகியை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஜாதகம் இவருடைய பயணம், இவருடைய கல்வி, இவருடைய வாழ்க்கை, இவருடைய பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்க முடக்க பார்த்து பலாப்படம் தொடர்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் வர்றவரை எப்படி காப்பாற்றணும்? சரி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த கர்ணாதிபதி என்ன வேலை செய்யறாரு? கர்ணாதிபதி யாரு? சுக்கிர பகவானா? சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாரு கொஞ்சம் பாருங்க. அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? சரி, இப்ப சுக்கிரன் மிதுன ராசி மண்டலத்தில் யாரோடு சேர்ந்திருக்கிறார்? சுக்கிரன் வந்து மிதுன ராசி மண்டலத்துல போய் அமர்ந்துட்டார்னா அந்த சுக்கிரன் என்ன சுக்கிரனாக மாறி விடுவார்? யாம சுக்கிரன் கேட்டீங்கன்னா அங்க ராகுடைய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், விஷம் சார்ந்த ஒரு நட்சத்திரம் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது. அது ராகுவோட சேர்ந்து இணைந்திருக்கின்ற காரணத்தினால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் மிதுன ராசி மண்டலத்தில் இருந்து விட்டாலே நிச்சயமாக அந்த சுக்கிரன் யாம சுக்கிரனாக மாறினார். ஏன் யாம சுக்கிரன்? என்ன கணக்கு? கலசர காரகன் சுக்கிரன். அப்ப இந்த ஜாதகத்துல கர்ணாதிபதி வேலை செய்யறான்னு கேட்டீங்கன்னா கர்ணாதிபதியும் செயலிழந்து போயிட்டான். என்ன காரணம் கேட்டா ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறா. இந்த ஜாதகத்துக்கு யோகியோ ராகுவோ அல்லது யோகியோ ராகுவோ இல்ல. அவர் அமர்ந்திருக்க சாரநாதன் செவ்வாயினுடைய சாரமாக இருக்கிறனால அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் மிதுன ராசி மண்டலத்தில் யாருடைய ராசி மண்டலத்தில் இருந்தாலும் தனக்கு அமையக்கூடிய கலசரம் நீச்ச கலசரம் கண்டிப்பாக அமையும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்றேன். நீச்ச கலசரம். அப்ப புதன் என்ன கேட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் கர்ணாதிபதி என்று சொல்றதுக்கு அப்ப சனி பகவான் வந்து யோகாதிபதி. அந்த யோகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான சூன்யாதிபதி. 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கான பாதிப்புக்கு உண்டானவன். அவன் 12ஆம் இடத்துல போய் இன்னொரு சூரியன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் இவருக்கு கர்ணாதிபதியாக இருந்தாலும் இன்னொரு சூன்யாதிபதியா? அப்ப
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதான சூன்யாதிபதி இவருடைய யோகத்தை தடுக்கிறா. இன்னொரு சூன்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய பயணத்தை தடுக்க வைப்பான். இவருடைய செயல்பாட்டை, இவர் ஆண்ஜாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய செயல்பாட்டை, இவருடைய முன்னேற்றத்தை அதாவது அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தடைப்படுத்தி பிரேக்கு பிடிச்சி இழுத்து மகாபாரதத்துல கர்ணன் சண்டை போடும் போதே சல்லிய தேர பிடிச்சி இழுத்து அவனுக்கு இது பண்ணி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை பண்ணினானோ இந்த வேலையை கர்ணாதிபதி செய்திருந்தார். அப்ப இவருடைய அறிவு, திறமை, முயற்சி, உழைப்பு, பொருளாதாரம் வெளியே போய் இவர் பண்ணக்கூடிய விஷயத்த பூரா குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கலசத்துக்கிட்ட பிடிபட்டு கரும்பு எஞ்சினுக்குள்ள இதுக்கு மிஷினுக்குள்ள மாட்டின கரும்பு மாதிரி உள்ள போய் சிக்கி பூரா சக்கம் பூரா அங்கேயே போய் அது சாறு பூரா அங்கேயே வீட்டுக்குள்ளேயே போய் வெளியே வந்துடும். இது மனைவி மற்றும் கலசரம் மட்டுமல்ல, தன்னுடைய பெண் சம்பந்தப்பட்ட உறவு, சகோதரி அல்லது தகப்பனுடைய சகோதரி, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி, தனக்கு வாய்க்கக்கூடிய மனைவி, தனக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளால் இந்த சுக்கிரன் யாம சுக்கிரனமாக வேலை செய்யலாம். அப்ப இவரை காப்பாத்தணும். தசாநாதன் என்னமோ வந்துட்டு போறா, முன்னோக்கி பின்னோக்கி அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்திற்கு யோக பலன் வேலை செய்யுமான்னு கேட்டா ஏன் செய்ய? அவன் உச்சபலன் பெற்றிருக்கான். துலாம் ராசி மண்டலத்தில் சனி பகவான் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு உச்சபலன் பெற்றே தீரணும். அப்ப உச்ச கிரகத்துக்கு உண்டான கணக்கு என்ன? இப்ப இவருடைய திறமை, இவருடைய உழைப்பு எல்லாமே பிறகு இவர் ஒரு தனித்திறமையோடு தான் பயன்படக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கு. உழைக்கிறதுக்கு தகுதி இருக்கிறாரு. உழைப்பு ஏமாற்றம் கிடையாது. ஆனா உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜனவசியம் இல்ல. அப்படியே உழைச்சிட்டு போனாலும் இந்த லக்கணத்துக்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கான்ல, யாமச்சுக்கிரன், அங்கே போய் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை 42 வயசாச்சு அவங்களுக்கு சாமி? ஆமா சார், ஆமாங்க. 42 வயசுல இவருடைய வாழ்க்கையில உயர்வு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உறவுகள் மூலியமாக தடைபடும். இது இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை கர்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு 10ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு, கர்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கர்மம் பண்ணணும், என்ன பாவம் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 10ஆம் பாவகம், ஆணுடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவகமும் பெண்ணுடைய பாவகத்தில் 9ஆம் பாவகமும் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். அந்த இருவருடைய இணைப்புகளை இணைக்கக்கூடாது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் சமூகத்தில் அந்தஸ்து கொடுத்தாதான் அந்த பெண் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு எந்த பெண் மரியாதை கொடுக்கின்ற அளவு, அப்பொழுதுதான் ஆணுக்கு கௌரவமும் அந்தஸ்தும். இதை நிர்ணயம் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பிளஸ் தான். அதனாலதான் என்னன்னா சுக்கிரன் ஆகிச்சேன்டா ஆகாத ஏன்டா ஆகாது, கல்யாணம் ஆகாதா, குழந்தை குட்டிகள் இருக்கும். அப்ப இவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில இந்த நாமயோகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்பொழுது சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் பலம் வாய்ந்தவனாக வருவார், எப்பொழுது வேலை செய்வான் என்று சொல்லி கேட்டீங்கன்னா இவருக்கு எதை நிவர்த்தி பண்ணணும், என்ன விஷயத்தை நிவர்த்தி பண்ண அவருக்கு சரியாயிரும். சூரியன் எங்க இருக்கிறாரு? உச்சம் பெற்ற சூரியன் உச்சம் பெற்ற சனி பகவானை பார்க்கின்றான். உச்சன் பார்க்க பிச்சை எடுப்பான். என்னடா இப்ப திடீர்னு கிரகத்தையும் கிரகத்தினுடைய உச்சபலனையும் எதுக்கு சொல்றாங்க? இது கோச்சாரத்துல நம்ம பார்த்தே தீரணும், வேற வழி இல்ல. நம்ம பார்த்த திதி நாமயோக கரணங்கள் ஒரு மனிதனுடைய டிசைன். அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன மாதிரி இருக்கிற டிசைன், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வேலை செய்ய. அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் முடக்காதிபதியானவ இந்த ஜாதகத்திற்கு யார பாக்குறா? அப்ப அந்த யோகி உச்சபலன் பெற்று அவனை உருவாக்கக்கூடிய இவன் மகனாக இருந்து அவன் உருவாக்கக்கூடிய சூரியன் தகப்பன்காரகனாக இருக்கின்ற காரணத்தினால் அப்ப ஒருத்தன் அப்பங்காரனும் மகன்காரனும் 2 பேரும் பலம் பொருத்தி சண்டை போட்டான்னா எவன் ஜெயிப்பான்? போய் சொல்லுங்க. பொருளாதாரம் தான் போகும், அப்படி இருக்கக்கூடிய கையிருப்பு தான் போகும். நீங்க பெரும்பாலும் ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய கணக்குல இன்றைய அனுபவத்தில் வழக்குல கேஸ் போடுறது இதெல்லாம் எப்ப இழுத்துட்டு போகும் தெரியுமா? கோச்சாரத்தில் சனி பகவான் பயணிக்க கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் பார்க்கும் பொழுதும் சனி பகவானை சூரியன் கடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நீங்க வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி 10 யோகாதிபதி இருந்தாலும் 100 கர்ணாதிபதி இருந்தாலும் அவனை குடுக்கில விழுந்ததுதான். அவன் தப்பிக்க முடியாது. அதோட அவன் ஜமாச்சாரம் ஜோடி முடிஞ்சது. சரி, இப்ப இந்த ஜாதகத்திற்கு சூரியன் உச்சம் பெற்ற முடக்காதிபதிக்கும்
திதிசூன்யாதிபதியும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. நம்முடைய திதி நாமயோக கர்ணத்துடைய தேதி என்ன? சூனியாதிபதிக்கும் முடக்காதிபதிக்கும் தொடர்பு இருக்கணுமா வேணாமா? ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிறந்த சூனியாதிபதிக்கும் முடக்காதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். இருக்குதா இல்லையா? போய் சொல்லுங்க. இருக்குதுங்க. அப்ப இப்ப உச்சம் பெற்ற சூரியனாக முடக்காதிபதி உச்சம் பெற்ற சூரியனாக எங்க இருக்கிறாரு? லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா? அப்ப இந்த சூரியன் சனி பார்வை பெறக்கூடிய காலகட்டத்துல இப்ப தகப்பன் காரகன் இங்கே உச்சபலன் பெற்று அவனே 10ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதியாக மாறி இருக்கிறார். இவனுடைய இந்த ஜாதகருடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கடுமையான பழுது இருக்குன்னு அர்த்தம். இப்ப யாரை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூனியாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான சூனியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் சூரியன் உச்சம் பெற்ற சனி பகவானுடைய கணக்கையும் நம்ம இப்ப பார்க்கணும். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரியன் உச்சம் பெற்ற சூரியனுக்கும் உச்சம் பெற்ற சனி பகவானுக்கும் இப்ப இவருடைய ஜாதகத்திற்கு பலாபலன் சொல்லிடுற எந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல தீசூன்யத்தையே முடக்காதிபதியை ரிலீஸ் பண்ணிக்கிறங்க. 2 ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு யோகாதிபதி பலம் பெறுவான். சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எழுதிக்கிறங்க சாமி. ஐயா ஏற்கனவே நீங்க சொல்லிருங்க. போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கேன். பரவாயில்ல எனக்கு வந்திருக்குதா? ஆமா சூப்பர்.